வணக்கம். ஆண்களும் பெண்களும் எல்லா விதத்திலையும் நம்ம சரிசமம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு நிகராக எல்லா ஃபீல்டுலேயும் இப்போ பெண்களும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மகப்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லா பெண்களுக்கும் ஒரு பிரேக், இந்த அவங்களோட கெரியரில் ஒரு பிரேக் வந்துடுது. அதாவது அவங்களுக்கு டெலிவரி டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியும் சரி, டெலிவரிக்கு அப்புறமாவும் போஸ்ட் டெலிவரியும் அந்த கேப் தேவைப்படுது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் தொடர்ந்து அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் தான் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட். இன்னைக்கு நம்ம மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்டில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டில் கேஷ் பெனிஃபிட்ஸ், நான் கேஷ் பெனிஃபிட்ஸ் ரெண்டுமே உண்டு. கேஷ் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா 26 வாரம் சம்பளத்தோட கூடிய லீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் போனஸும் கிடைக்கும். ஒருவேளை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா சம்பளத்தோட கூடிய 8 வாரம் விடுமுறை கிடைக்கும். ஒருவேளை அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு 1 month லீவ் கூட கிடைக்கும். ஆனால் அதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். டியூபெக்டமி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 weeks லீவ் கொடுக்குறாங்க. நான் கேஷ் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 10 வாரம் வரைக்கும் அவங்களுக்கு லைட் ஒர்க்கு தான் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமாக மெட்டர்னிட்டி டைமில் அவங்கள வேலையை விட்டு டிஸ்சார்ஜோ டிஸ்மிஸோ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஒருவேளை டிஸ்மிஸலோ இல்லை டிஸ்சார்ஜோ ப்ரெக்னென்ட் உமனுக்கு நடந்திருந்தால் அவங்க ஸ்டில் வந்துட்டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ண முடியும். அப்புறம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் வீதம் 2 நர்சிங் பிரேக்ஸ் எடுத்துக்க முடியும். குழந்தை டெலிவர் பண்ணுற மதருக்கு மட்டும் இல்லாமல் அடாப்ட் பண்ணுற குழந்தைக்கும் சர்கேட்டிவ் பேரண்ட்டுக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 50க்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்கிற நிறுவனத்தில் க்ரெஷ் ஃபெசிலிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10க்கு மேலே எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயும் இந்த ஆக்ட் கம்பல்சரிங்க. தாய்மையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் வேலையும் விட்டு கொடுக்காம எல்லா சவால்களையும் சமாளித்து வர்றதுக்கு இந்த ஆக்ட் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.